உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நட்புங்கிறது வந்து வள்ளுவனை விட யாரும் அது போல அழகாக சொல்ல முடியாது. நெஞ்சூர பழகிறது நட்புங்கிறான். முகத்தளவில் உதட்டளவில் சிரித்து பழகிறதுலாம் நட்பு இல்லைடா, நெஞ்சூர பழகணும். ஆனால் நட்பு வந்து நான் ரொம்ப மதிக்கிறவன். நல்ல நண்பர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியாத, உங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாத, உங்கள் சகோதரிகள்கிட்ட சொல்ல முடியாத, ஏன் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாத, உங்கள் லவ்வர்கிட்ட சொல்ல முடியாத, ஏன் ஈவன் உங்கள் கள்ளக்காதலிகிட்ட சொல்ல முடியாத விஷயம் கூட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு பெண் தோழி வச்சிருக்கவன் ரொம்ப நாகரிகமாக அந்த சமுதாயத்தில் நடந்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். உனக்கான சொந்தக்காரன் யார்? சொந்தக்காரன் மீன்ஸ் நண்பனை கூட வச்சுக்கோ. உனக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்கு, ஒரு துன்பம் நடந்திருக்கு, நான் இப்போவே சொன்னல, இப்பெல்லாம் வாழ்க்கையில் உட்பட போகிறானா எனக்கு தெரியாதான்னு சொல்லி சிரிக்கிறான் பாரு. அவனுக்கு தெரிஞ்சுக்கடா, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க. ஒருத்தரை பார்த்தோன்னே, முகத்தை பார்த்தோன்னே சொல்லணும் நட்பு. ஏன் மச்சான் அவன் மாதிரி இருக்க, டயர்டாக இருக்க, என்னாச்சு, எங்கே வேலை போகலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நட்பு இருக்கும். துன்பத்தில் துன்பம் தர்றவனை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன் தலையில் தூக்கிட்டு. எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே நண்பர்கள், பாசிங் கிளவுட்ஸ். உனக்கான நண்பரை நீ செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட். மனைவியை செலக்ட் பண்ணுறதை விட அதிக நிதானம். ஆனால் உன்னுடைய சின்ன விஷயத்தை ஒருத்தர் குத்தி 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 காட்டுறான், உன்னிட்ட இருந்துட்டு நெகட்டிவாக ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கானா அவன் நண்பனே கிடையாது, அவன் டெவிலும். அவனெல்லாம் உடனடியாக அது எப்படி சொல்கிறது, இன்ஸ்டண்ட்டாக தூக்கி இருக்கிறது. உனக்கு முன்னாடி முகச்சுதி பாடிக்கிட்டு, உனக்கு தற்புகழ்ச்சி பாடிக்கிட்டு, அரசவை புலவர்கள் மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. அது நீ வாங்கி கொடுக்குற சாராயத்துக்கு, நீ வாங்கி கொடுக்குற டீக்கு, நீ வாங்கி கொடுக்குற சாப்பாட்டுக்கு உள்ளவன், அவன் நண்பன் கிடையாது. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு சர்வதேச நட்பு தினம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு உங்களுக்கும் நட்பு தின வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் நட்பு தின வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், உங்களுடைய நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்போம். நட்பு வந்து ரொம்ப புனிதமானது. உண்மையாகவே அப்பா அம்மா, நம்ம பிறந்தோடனே அப்பா அம்மாங்கிற கேரக்டர் இருப்பாங்க கூட. முன்னாடி அக்கா பொறுத்திருந்தா அக்கா, பின்னாடி பொறுத்திருந்தா தங்கச்சி. இது எல்லாத்த விட நட்பு வந்து ரொம்ப மேலானது. அதாவது கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன், அந்த வரி இருக்குல்ல, உயிர் காப்பான் தோழன், அந்த வரி ரொம்ப முக்கியமானது. இது இப்போ திருவள்ளுவன் திருக்குறள்லேயே நட்புக்கு வந்து 13 குறள் கொண்ட ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறான். உதாரணத்துக்கு நட்பு அதிகாரம் 79 திருக்குறள்கள், 781 793 ஒரு திருக்குறள்கள் வந்து நட்புக்கு எழுதியிருக்கான். இதுபோக பல இடங்களில் நட்பை பற்றி சொல்லியிருக்கான். இப்போ நட்புனா எல்லாரும் சந்தானம் சொன்னதில் முகநகன நெஞ்சது நட்பு அப்படிங்கிற குறளை தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்ம வேற ஒரு குறளை சொல்லலாம். அதில் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இனிய நட்பு, துன்பத்துள் துன்பம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ளுவனோட குறள். இனிய நட்பு வந்து இன்பத்தில் கூட இன்பம் தருமா, ஆனால் கெட்ட நட்பு இருக்குல்ல, அது துன்பத்தில் மேலும் துன்பத்தை தருகிறான் வள்ளுவன். அப்போ நட்பே ரெண்டாக பிரிக்கிறான். நட்புனா எல்லா நட்பு கிடையாது. நல்ல நட்பு வந்து ஒரு இன்பத்தில் இன்னும் இன்பம் சேர்க்கும், அதாவது இனிப்பிலே இன்னும் இனிப்பை, சுவையிலே இன்னும் சுவையை கூட்டும். ஆனால் கெட்ட நட்பு துன்பத்தில் மேலும் துன்பத்தை கொடுத்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி நீ ட்ராஜடி ஆகிட்டு இருக்குள்ள, நீ போட்டு மேலே ஒரு ஏற்றிட்டு போயிடும் கெட்ட நட்பு. கூட நட்பு கேடாய் விளையும், அது ஒரு பெரிய விஷயம். அது கெட்டவங்க சகவாசம் கெட்டதாக தான் விளையும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல நட்பு தான் உங்களுக்கு என்றைக்கும் ரொம்ப நிலைக்கும். அறிவார்ந்த நட்பு, அறிவு சார்ந்த நட்பு, துறை சார்ந்த நட்பு, இப்படி பல வகை இருக்குது நட்பில். எந்த பிரதிபலன் பார்க்காத நண்பர்கள் வந்து இருக்காங்க இங்கே. முதல் விஷயம், நட்புங்கிறது வந்து வள்ளுவனை விட யாரும் அது போல அழகாக சொல்ல முடியாது. நெஞ்சூர பழகிறது தான் நட்புங்கிறான். முகத்தளவில் உதட்டளவில் சிரித்து பழகிறதுலாம் நட்பு இல்லைடா, நெஞ்சூர பழகணும்னு. பிரதிபலன் பார்க்காம நீங்கள் பழகினீங்களால அந்த நட்பு நிலைக்கும். இவன் என்னது செய்வான், இவன் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அது எல்லாத்துலேயுமே எதிர்பார்ப்பு இல்லைன்னா உறவுகள் கூட நீடிக்கும். யாரையும் நமக்கு எதுவும் செஞ்சிருவாங்கன்னு இல்லை. ஆனால் நட்பு வந்து நான் ரொம்ப மதிக்கிறவன். நல்ல நண்பர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன். ஈவன் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம், நம்மளோட யூரின் பேக் வரையும் எடுத்துக்கொண்டு ஊற்றுற அளவுக்குலாம் என்கிட்ட நண்பர்கள் இருக்கார், நம்மக்கிட்டே இருக்கார். நம்மளும் அதேமாரி திருப்பி செய்கிறோம் அவங்களுக்கு. நம்ம அதை நினச்சது கூட கிடையாது. உடனே என்ன செய்யணும், என்ன பிரச்சனை, உடனே போய் அவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியிலான ஒரு நட்பு தான். பட் இந்த நட்பை பற்றி ஒரு பெரிய புரிதல் வேணும். நட்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம், அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. முதல் விஷயம், நீங்கள் நல்ல நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய குழப்பம் இங்கே. ஆமாம் சார், அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல். பழமொழியில் சுவாமி விவேகானந்தர் சொன்னது அது, நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன்னு.
இப்போ இப்படி வச்சுக்கலாம், நீ யாருன்னு சொல்லுவோம், ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிடலாம். ம். இப்போ நட்பு வந்து பல இப்போ க்ரிட்டீரியா வேறு மாதிரி இருக்குது. இப்போ ரயில் சிநேகத்திலோட நட்பு இருக்கும், ஆனால் இறங்கி போயிட்டா அவங்க யாரோ நம்ம யாரோ. ஆமா. இப்போ கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், அப்போ அது கூட வாய்ப்பு கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு, நட்புகளை பெருக்கிறதுக்கான வழிகள் நிறையா வந்துருச்சு. நட்பை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ஒரு காதலை விட பெரிய பொக்கிஷமாக நீங்கள் பேணி காக்கணும். காத்தா தான் அந்த நட்பு உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம்னா அது வீணாக போயிடும். அப்புறம் ஹாய் பாய் நட்பு இருக்குது, சும்மா என்ன அப்படின்ட்டு போகிறது இருக்குது. உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு நண்பர்களே இல்லைன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கை ரன்னே ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியாத, உங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாத, உங்கள் சகோதரிகள்கிட்ட சொல்ல முடியாத, ஏன் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாத, உங்கள் லவ்வர்கிட்ட சொல்ல முடியாத, ஏன் ஈவன் உங்கள் கள்ளக்காதலிகிட்ட சொல்ல முடியாத விஷயம் கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலாம். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அதை ஆள். ஒரு நண்பன் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது, ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் வீக்காக இருக்கலாம், இல்லை பர்சனலாக உங்களுக்கு சில டிசீஸ் கூட இருக்கலாம், அதை சொல்கிற அளவுக்கு அந்த நட்பு இருக்கணும். சொன்னால் அதை வெளியில் 10 பேர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டு போகிற நண்பன் கிடையாது. அப்படின்னா பார்த்துக்கலாம், இதுக்கு எங்கே மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க, வா நான் அழைச்சிட்டு போகிறான் பாருங்க, அவன் நட்பு. அது நட்புடைய புனிதத்துவம். நட்பு வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டான ஒரு லவ்வுங்க. நட்பு ரொம்ப ரொம்ப நீங்கள் அதை நேசித்து பழகணும். நிறைய கெட்ட நட்புகளை பார்த்து, துன்பத்தில் துன்பம் தரும் நட்பை பார்த்து நம்ம அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நல்ல நட்புகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்மளோட வயதில் மூத்தவர்கள், நம்மளோட வயதில் சிறியவர்கள், எல்லாருமே நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. பெண் நண்பர்கள், பெண் தோழிகளே நல்ல தோழிகள்லாம் இருப்பாங்க. ஒரு பெண் தோழி வச்சுருக்கவங்க ரொம்ப நாகரிகமாக அந்த சமுதாயத்தில் நடந்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அவங்க அடல்ஸாக கூட இருக்கலாம், உங்களோட மேலே இருக்கலாம், வயசில் கீழே இருக்கலாம். ஒரு பெண் தோழிகிட்ட பழகிறவங்க நாகரிகமாக அந்த சமுதாயத்தில் இருப்பான்னு நான் நம்புகிறேன். என்னோட நம்பிக்கை அது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சிலதை, டேய் என்ன பண்ணுற நீ, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிற ஒரு அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம உறவுகளில் கண்டிக்கிறது வந்து நம்மளை தண்டிக்கிற மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஆனால் உங்களோட நண்பன் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு லாரி வந்து அப்படியே ஒரு மேட்டு மேலே ஏறுதுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு லாரியோ டிராக்டரோ ஏறுது, சிரமப்பட்டு ஏறுதுங்குள்ள பின்னாடி கை வச்சு தள்ளுறதுனால அந்த லாரி ஏறிடாது. ஆனால் கை வச்சு தள்ளணும். ஓகே, அந்த ஏறுறது வந்து நம்மளை இன்னொருத்தவங்க தள்ளுறாங்கிற நம்பிக்கையில் அது மாதிரி வாழ்க்கையில் நீ ரொம்ப சிரமப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கில்ல, அப்போ யாராவது நான் இருக்கேன்டா கீழே வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன், அவன் புஷ்ஷிங் முதுகில் புஷ் பண்ணியிருக்கேன், பயப்படாமல் முன்னேறுன்னு சொல்கிறான்ல, அவன் தான் நட்பு. அது மாதிரி டவுன்ஃபால் ஆகிறில்லை, கீழே விழ போறில்லை, வாழ்க்கையில் சரிஞ்சு போறில்லை, அப்போ தான் வந்து இழுத்து பிடிக்கணும், உன்னை விட்டுறாமல் பிடிக்கணும். வள்ளுவம் ஒரு அருமையான குரல், இதை விட பெஸ்ட்டான குரல் சொல்கிறேன். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பதற்கோள். கேட்டினும் உண்டோர் உறுதி, உனக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கும் வாழ்க்கையில், உறுதி கிளைஞர்னா சொந்தக்காரன், நீட்டி இழப்பதற்கோள். உனக்கான சொந்தக்காரன் யார்? சொந்தக்காரன் மீன்ஸ் நண்பனாக கூட வச்சுக்கோ. உனக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்கு, ஒரு துன்பம் நடந்திருக்கு, நான் அப்போவே சொன்னேன்ல, இப்பெல்லாம் வாழ்க்கையில் உருப்பிட போகிறானா, எனக்கு தெரியாதான்னு சொல்லி சிரிக்கிறான் பாரு, அவனுக்கு தெரிஞ்சுக்கடா, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க. யார் அதே சரி விடுமச்சான், பணம் தானே போச்சு, பார்த்துக்கலாம், நம்ம தான் உயிரோடு இருக்கோம், எவ்வளோட வந்துடும் போது கடன், என்கிட்ட கொஞ்சம் ஜொல் இருக்குது, வீட்டில் கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம், என் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ளெட்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலாம், நீ இதுக்காக தற்கொலை இருக்குள்ள பண்ணிட்டு தொலைஞ்சிட போகிற சனியனை, நீ வா முதல்ல என்னோட. ரொம்ப அப்செட்டாக இருக்க, ஒருத்தனை பார்த்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே சொல்லணும் நட்பு, ஏன் மச்சான் அவன் மாதிரி இருக்கா, டயர்டாக இருக்கா, என்னாச்சு, எங்கே வேலை போகலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நட்பு இருக்கணும். அதுதான் நட்பினோட உன்னதம். இங்கே உட்காந்துட்டு 4 பேர் சாப்பிட்டோம்னு வச்சுக்க, இவன் தள்ள பில்லை கட்டுறதா, அவன் தள்ள பில்லை கட்டுறதா, நம்ம அன்னைக்கு வேற கட்டிட்டோம் அப்படின்னு யோசிச்சா அது நட்பு இல்லை. அதெல்லாம் முடியாது, நான் கட்டுறேன் பில்லு அப்படின்னு முந்திராம் பாரு, அதுதான் நட்பு. நட்பு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் நல்ல நண்பர்கள் என்கிட்ட வச்சுருக்கேன். இல்லாட்டி எனக்கு நட்பு மேலே ஏகப்பட்ட விரக்தி உண்டு. ஆனால் அவங்களாம் நண்பர்களே இல்லைங்கிறது பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். துன்பத்தில் துன்பம் தர்றவனை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன், தலையில் தூக்கிக்கிட்டு. எல்லாருமே நண்பர்கள் இல்லை, எல்லாருமே நண்பர்கள் இல்லை, பாசிங் க்ளவுட்ஸ். அதாவது தள்ள தூக்கிக்கிட்டு இந்த இவங்கெல்லாம் நட்புன்னு தூக்கிட்டு போய் அவையே, அதாவது எப்படி சொல்கிறது, கண்ணுக்குட்டியும் பன்னி இருக்குது, கண்ணுக்குட்டி போய் பன்னியோட பழகினா பன்னி வந்து கண்ணுக்குட்டி திங்கிற புல்லை திங்காது, ஆனால் கண்ணுக்குட்டி பீ தின்றோம். உண்மையிலே உனக்கான நண்பரை நீ செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். மனைவியை செலக்ட் பண்ணுறதை விட அதிக நிதானம் வேணும்.
மனைவியை வந்து நீ டியூன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. என்னோட பழக்க வழக்கம் இப்படி தாம்மா, இப்படி இந்த குடும்பத்தை ரன் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் நண்பரை நீ டியூன் பண்ண முடியாது. உனக்கு முன்னாடி டியூன் பண்ண மாதிரி நடிப்பான், ஆனால் அங்கிட்டு போய் வேறு மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்கும். நீ கெட்ட நண்பரோட பழகினா உனக்கு கெட்டது தான் விளையும், அதில் மாற்றமே கிடையாது. உன்னை கொண்டு போய் கவுத்து விட்டு போயிடுவாங்க. அவன் செய்கிற எல்லா யோக தினத்துக்கும் அவன் தள்ள லேபிள் அவன் தள்ள ஒட்டிட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே கடவுளறியே சொல்கிறேன், நமக்கு அந்த குற்றத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவன் செய்கிற தப்பு பூரா நம்மளை பாதிச்சிடும். நம்மளை சும்மாவே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவங்க அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்க ரொம்ப கவனம் வேணும். நல்ல நண்பர்கள் என்னோட பள்ளியில் படித்தவங்க இன்றைக்கி நான் ஜேர்னி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல குவாலிட்டியான நண்பர்கள், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. இங்கே சென்னையிலையும் சரி, நல்ல நமக்குன்னா ஒன்றுனா உடனே என்னென்ன ஓடியாடுறது, ஒன்று காசு பணம்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாரலி ஒரு சப்போர்ட்டிவாக அவன் குரல் இருந்தாலே போதும். பெரிய ஒரு ஆதரவு, ஒரு ஆதரவு கூட வேற ஆறுதல். சரி பரவாயில்ல விடுறா, பார்த்துக்கலாம்டா, என்ன ஆகிட போகுது, உயிரோடு இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா அது நட்போட இதே வேறு. ஆனால் உன்னுடைய சின்ன விஷயத்த ஒருத்தன் குத்தி 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 காட்டுறான், உன்னிட்ட இருந்துட்டு நெகட்டிவாக ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்னா அவன் நண்பனே கிடையாது, அவன் டெவில். அவனெல்லாம் உடனடியாக அது எப்படி சொல்கிறது, இன்ஸ்டண்ட்டாக தூக்கி எறிஞ்சிரு வெளியில். அதாவது இந்த அட்மாஸ்பியர் நமக்கு செட் ஆகலைன்னா தயவுதாட்சியம் இல்லாமல் வெளியேறி விடுங்க. ஐயோ இவர் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணவராச்சே, ஐயோ யாரோ ஏதோ ஒரு வகையில் உனக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நீ அதை விட 2 மடங்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணியிருப்ப. ஆனால் நீ அந்த அவன் ஹெல்ப் பண்ணதை பெருசாகவே சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணதை அவன் சின்னதாக கூட நினைக்க மாட்டான் வாழ்க்கையில். அவளாம் நண்பனே கிடையாது, அவளாம் சுயநலவாதி, செல்ஃபிஷ். காரியம் முடிஞ்சோன்னு போயிடுவான். மரத்தில் பழம் இல்லைன்னா பறவை பறக்கும்ல, அங்கே உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது, பழம் தான் இல்லையே, பட்டை மரத்தில் விட்டந்தான் கட்டலாம், தொட்டில் கட்டி ஆட முடியாதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். நீ பட்டு போன பிறகும் உன்னோட நிற்கிறான் பாரு, அவன் தான் நண்பன். நீ வாழ்க்கையில் தோற்ற பிறகும் உன் கூட நிற்கிறாள், அவன் தான் நண்பன். நீ வாழ்க்கையில் எவ்வளோ அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த பிறகும் அவனை விட்டு கொடுக்காமல் இருக்கான்ல, அவன் தான் நண்பன். அது வள்ளுவன் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவு தான் நட்புமா வள்ளுவன். உடுக்கைனா ட்ரெஸ்ஸு, கைண்டு கயலு அதாவது அவுந்து போகுது, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவு தான் நட்பு. அதை தாங்கி பிடிக்கிறான் பாரு உன்னோட துன்பத்தை, அதுதான் நட்போட உயர்வுன்னு சொல்கிறான். இதை விட வேறு என்ன சொல்லணும் நட்பை பற்றி. ஆனால் இங்கே நிறைய பேர் நல்ல நண்பர்கள் நினச்சி பழகுவீங்க, அவங்க சரியான நேரத்தில் அவங்களை கழுத்தறுத்துருவாங்க, முதுகுல குத்திடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. உங்கள்கிட்ட நேரில் பேசவுள்ள நல்லா பேசுவோம், அங்கிட்டு போய் நல்லா பேச மாட்டாங்க. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி விமர்சிக்கிற இடத்துல எனக்கு அவர் ஃப்ரெண்டு, எனக்கு முன்னாடியில் அப்படி பேசாதீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா அவருக்கு நிறையா ஃபோன் பண்ணி பேசு, இல்லை கூப்பிட்டு பேசு, முடியாதில்ல அப்படியே எனக்கு நேராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லணும். அவன் தான் உனக்கு நண்பன். உனக்கு முன்னாடி முகச்சுதி பாடிக்கிட்டு, உனக்கு தற்புகழ்ச்சி பாடிக்கிட்டு, அரசவை புலவர்கள் மாதிரி உட்காந்துருக்கான் பாரு, அது நீ வாங்கி கொடுக்குற சாராயத்துக்கு, நீ வாங்கி கொடுக்குற டீக்கு, நீ வாங்கி கொடுக்குற சாப்பாட்டுக்கு உள்ளவன், அவன் நண்பன் கிடையாது. நண்பங்கிறது வேறு. அது இப்போ பேரிழப்புகளை தாங்கி நிற்பான் உன்னுடைய நட்புக்காக வேண்டி. அப்படி வள்ளுவன் ஒரு அதிகாரமே எழுதியிருப்பான நட்பை பற்றி. அதனால் நட்பு ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும், அது இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். நட்பை பற்றி பல படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த காதலிச்ச படங்களை சம்போ சிவ சம்போன்னு பஸ்ஸில் ஏற்றி விடுறதுலாம் இல்லை, அதை தாண்டி அதெல்லாம் நட்பு இல்லை, அதெல்லாம் வேறு நட்பெல்லாம் இருக்குது. நான் தியாகங்கள் பண்ணவங்களே இருக்கிறாங்க நண்பர்களுக்காக. பொருளாதாரத்தை இழந்தவங்க இருக்காங்க, நண்பர்களுக்காக குடும்பத்தை இழந்தவங்க இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க நட்பு பற்றி, நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் வள்ளுவனோட ஒரு திருக்குறள் படி கூட ஒரு படம் வந்ததில்லை. அவ்வளோ விஷயங்களை நட்பு பற்றி வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். இந்த இனிய தினத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் யாராவது ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்களும் ஒரு நல்ல நண்பராக யாருக்காவது இருங்க, உண்மையாக இருங்க. முதல்ல நமக்குங்கிறதே சுயநலம். முதல்ல நான் ஒருத்தனுக்கு நல்ல நண்பனாக இருக்கணும், நான் பழகிறவங்கள்ட்ட உண்மையாக தான் இருக்கணும். முதல்ல உண்மையாக இருந்தாலே நட்பு நீடிக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே பழகலாம். ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் நட்பு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எங்கேயோ பிறந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஜாதி, ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு தேசம், ஆனால் அவங்கள்ட்ட அவங்க இன்னமும் நட்பாக இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ரியல் லைஃப்பில் ஒரே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர் தின வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.